வணக்கம் and welcome back to my channel. உங்களோட சுஷ்மிதா யோகா ட்ரெய்னரிங்க. இன்னைக்கு நாம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம்னா ஒரு 10 minutes கண்டினியூஸா தையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ண போறோம். காலியாசன வேரியேஷன் வெச்சு. ஓகேங்களா? இது கண்டிப்பா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா யாருக்கெல்லாம் ரொம்ப முட்டி வலி இருக்கு, முட்டி வீக்கா இருக்கு, கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ரொம்ப நேரம் சிட்டிங் இல்ல ஸ்டாண்டிங் ஜாப் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா லூசிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை பான்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. லூசிங் பேலன்ஸ் ஆச்சுன்னா நீங்க இந்த மாதிரி வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து வீடியோல எங்கேயுமே பிரேக் இருக்காது. நான் என்னதான் பேசிட்டே இருந்தாலும் என் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி இன்ஹேல் முன்னாடி எக்ஸ்ஹேல் பின்னாடி கிக் பண்ணுங்க லைட்டா ஃப்ரீயா. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லெஃப்ட் லெக் போடலாமா? Inhale forward, exhale back. 1 2 3 4 5 6 7. இது உங்களோட thigh fat கம்மி பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா உங்க thigh muscles டோன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். 2 and 1. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைட் வைஸ் நல்லா பாருங்க. இதுல எனக்கு லூஸா பேலன்ஸ் வந்து லூஸ் பேலன்ஸே இருக்காது. நீங்க வேணும்னா வால் சப்போர்ட் இல்லைன்னா வால் சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி சைட் ரைட் பக்கம் போகும்போது இன்ஹேல் ரைட் லெக், லெஃப்ட் பக்கம் போகும்போது எக்ஸ்ஹேல். இன்ஹேல் எக்ஸ்ஹேல். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லெஃப்ட் லெக் போடலாமா? 1 left பக்கம் போது inhale, right பக்கமா போகும்போது exhale. 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குட். இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்பாட் ஜாகிங் பண்ணலாம். ஜம்பிங் இல்லாம ஜஸ்ட் சிம்பிள் ஜாகிங். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு ஹார்ட் சென்டர் வச்சுருங்க. ஜஸ்ட் நீங்க வந்து வேஸ்ட் வரைக்கும் உங்களோட வேஸ்ட் லெவல் வரைக்கும் லிஃப்ட் அப் பண்ணுங்க. நார்மல் ப்ரீதிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8. இப்போ நல்ல ஹை லிஃப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. தொப்பை இருந்துச்சுன்னா ஹாஃப் வே தான் லிஃப்ட் பண்ண முடியும். பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க. 9 8 7 6 5 4 3 2 1. Complete with left leg. அவ்வளவுதான். கொஞ்சமா வாக் பண்ணுங்க மேட் மேல. நீங்க ஃப்ளோர்ல பண்றீங்கன்னா ஜஸ்ட் a little walk. அவ்வளவுதான். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா பேக்வர்ட் ஜாகிங். இந்த மாதிரி பாம்ஸை பின்னாடி க்ளூஸ் வச்சுட்டு கொஞ்சமா முன்னாடி சாஞ்சி உங்க பாம்ஸை கால்கள கிக் பண்ணுங்க. கிக் பண்ண முடியலன்னா எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அவ்வளவுக்கு கிக் பண்ணிட்டே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. லெஃப்ட் லெக் ஓட கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவு. நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்? காலியாசனா. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டான்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைன்ல நல்லா வைடா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முட்டி வலி இருந்து லைக் உங்களுக்கு ஒரு பியரபிள் முட்டி பெயினா இருந்துச்சுன்னா என் கூட இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை நீங்க கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரா இருக்குன்னா ரெடியூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணணும், ரொம்பவே வேண்டாம். இந்த மாதிரி டோஸை வெளில பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹீல்ஸை உள்ள பார்த்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி. பேலன்ஸ் வந்து பண்ண முடியலன்னா கொஞ்சமா டோஸை முன்னாடி வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ். ரெடியா? எல்லாருமே இந்த மாதிரி பாம்ஸை வேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. இடுப்பு மேல இன்ஸ்டா ஃப்ராக் லெக்ஸ் மாதிரி, ஃப்ராக்ஸோட லெக் மாதிரி சைடு பக்கமா புஷ் பண்ணி கீழே போங்க. இந்த மாதிரி எக்ஸ்ஹேல் கோ டவுன், இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் கீழே போயிட்டு இன்ஹேல் மேல வாங்க. ஸ்லோவா போங்க. எப்பயுமே ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது ஃபாஸ்டா போகவே கூடாது. ஸ்லோவா கீழே போயிட்டு ஸ்லோவா மேல வரணும். 1 10 rounds. 2. நான் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால மூச்சு சவுண்ட் இருக்கும். இக்னோர் இட். 3 4 5 6.
இன்னும் ஸ்லோவா போலாமா? 7 8 9 10. இப்போ கீழே போய் ஹோல்ட் பண்ணலாம் ஒரு 5 கவுண்ட்ஸ். கம் ஆன் குயிக் 5 கவுண்ட்ஸ். கீழே போயிடுங்க, நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. முன்னாடி ஸ்ட்ரைட், இந்த மாதிரி லீன் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. லீன் ஆகுறீங்கன்னா கொஞ்சமாக மேலே வந்து பேக் ஸ்ட்ரைட் வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. மற்றவங்க கீழே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஹேல் அப், கொஞ்சமே ரிலாக்ஸ், சேஞ்ச் பண்ணாதீங்க லெக்ஸை. இங்கிருந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் செட் சேம் ப்ராக்டிஸ் தான், ஆனால் 5 கவுண்ட்ஸ் பதிலாக ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு கீழே போங்க. இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் கீழே போகணும். இன்ஹேல் மேலே வரணும். 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்ஸ் வந்து நல்லாவே ஓப்பன் ஆயிருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் செட்ல என்னோட ஹிப்ஸ் அவ்வளோ ஓப்பன் ஆகல, பட் அந்த செட்ல வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஐ கேன் கோ லிட்டில் மோர் டீப்பர். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கீழே இன்னும் நல்லா அழகாக போக ட்ரை பண்ணிட்டு மேலே வாங்க. 4 ரிவர்ஸ் 3 2 1. கீழே போயிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. மேக் ஷூர் ஆங்கிள் அண்ட் நீ இன் பேக். ரொம்ப பயங்கர இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3. ரிலீஸ் பண்ணவே கூடாது. வாங்க. 4. யூஸ் யூர் வில் பவர். 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் எக்ஸ்க்ளோசிவ். இட் வாஸ் வெரி டஃப் இல்லை? எப்பயுமே என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வரும்போது டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரீதிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அலைன்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அதையும் தாண்டி ஹோல்டும் பண்ணணும். ரைட்? குட். இப்போ அடுத்த காளியாசன வேரியேஷன் பார்க்கலாமா? நாம பார்க்க போறது பரிவர்த்த பார்ஷ்வகோணாசனம். பார்ஷ்வகோணாசனே ட்விஸ்டிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸ் உங்க ஆங்கிள் அண்ட் நீ வந்து லைனில் வச்சுட்டு ட்விஸ்டிங் வந்து எப்படி பண்ண போறோம்னா, உங்கள் ரைட் ஷோல்டரை லெஃப்ட் பக்கம் ட்விஸ்ட் பண்ணும்போது ஆப்போசிட் எல்போ பெண்ட் பண்ணி லீன் ஃபார்வர்ட் பண்ணி பின்னாடி பார்க்கணும். மூச்சு எடுத்துகிட்டே சென்டர், மூச்சு விட்டுட்டு லெஃப்ட் சைட். மறுபடியும் நல்லா காட்டுறேன். உங்கள் லெஃப்ட் ஷோல்டரை புஷ் டவுன் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு எல்போ பெண்ட் பண்ணி பின் பக்கமாக பார்க்கணும். அப்புறமா இன்ஹேல் சென்டர். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க எல்லாரும் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட் சைட் ஷோல்டர் டவுன். 1. மூச்சு எடுத்துகிட்டே சென்டர். 2. மூச்சு எடுத்துகிட்டே சென்டர். 3 4 10 கவுண்ட்ஸ் தான். 5 6 7. தொட வலிக்குதா? எனக்கும் நல்லாவே வலிக்குது. வாங்க பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. 9 10. இப்போ ஹோல்ட் பண்ணி வாங்க. ரைட் ஷோல்டர் லெஃப்ட் பக்கம் புஷ் பண்ணி 5 கவுண்ட்ஸ் பின்னாடி பார்த்து ஹோல்ட் பண்ணுங்க. 5 4 3 2 1. Inhale center, exhale left upper shoulder push to the right, hold. 1 2 3 4 5. Another friends. Inhale up. அப்படி நீங்கள் என்னோட ஒரு வாட்டியில் 2 வாட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி வாக் பண்ணுறதுனால அந்த டென்ஷன், அந்த பெயின் வந்து குறைஞ்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஈஸியாக போகும். இல்லை இதுவே தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு வாட்டி ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, டோன்ட் கிவ் அப். வாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் கூட ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. நம்ம கிளாஸை கண்டினியூ ஸ்டாப் பண்ண போகிறோம். அகெயின் சிம்பிள் காளியாசனா, ஆனால் 10 ஸ்லோ கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறோம். வாங்க, பாம்ஸ் மேன் யூ வேஸ்ட். மூச்சு நல்லா எடுத்துக்கோங்க. பேக் ஸ்ட்ரைட் வச்சுட்டு இப்போ எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு லெக்ஸ் டு த சைட்ஸ், கோ டவுன். உங்கள் அலைன்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஹீல் அண்ட் ஆங்கிள் அண்ட் லைன். குட். இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி உங்கள் பாம்ஸ் நமஸ்கார முத்திரை எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஹோல்ட் பண்ணலாம். க்ளோஸ் யர் ஐஸ். 1 2 3 4. மூச்சு நல்லா இழுத்து மூச்சு நல்லா விடணும். 5 6 7 8 9
and 10 more எடுத்துட்டு அழகா inhale up, exhale join your legs, shake your legs. இந்த practice just 10 minutes தான். daily practice பண்ணி பாருங்க, you will thank me later. okay கண்டிப்பா ஏன்னா உங்க thighs ரொம்ப strong ஆகும். என்னோட personal experience. ஓகேங்களா? அவ்வளோதான் guys, any practice முடிஞ்சது. let's close. thank you so much for joining. பிடிச்சிருந்துச்சுன்னா like, share, comment and subscribe. Bye.